எல்லா ஊர்ல இருந்து பாடி இருக்காங்க, எல்லாரையுமே சமமா நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல பாத்துறாங்க. சோ அவங்க ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்றாங்க. ஒரு கிரியேட்டரா எங்க நீங்க வந்து ஓகே இந்த பீஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, எங்க நீங்க இருக்கிறதால அந்த அர்த்தம் புரிஞ்சு பண்றதால அந்த ஃபீல் வருதான பொருளை பார்க்கும்போது குரலுக்கு அது ஃபிட் ஆகுது ப்ராஜெக்ட்டுக்கு. அந்த மாதிரி புதுசா பாடியிருக்க யாராவதுல வந்து உங்களுக்கு இப்போ ஒரு ஹன்ஸ் இருக்கா, லைக் கண்டிப்பா இவங்க வந்து இதா வருவாங்க, அவங்க ஏதாவது அந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கலாம். இட்ஸ் never ending process, but we need to get freezed in a time. அப்பதான் வேலை முடியும். ஏன்னா ஒரு கிரியேட்டரா ரெண்டு பேருமே கம்போஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இன்ஸ்ட்ருமெண்ட் எதாக இருந்தாலும் இது பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு கிரியேட்டரா எங்கே நீங்கள் வந்து ஓகே இந்த பீஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, எங்கே நீங்கள் இது போதும் அப்படின்னு உங்களுக்கு தோன்றது எந்த இடம்? இல்லை அது கடைசி வரைக்கும் இல்லை இன்னும் பெட்டராக பண்ணணும், இல்லை பண்ணி முடிச்சாலும் ஐயோ என்ன பண்ணியிருக்கலாமோன்னு கிரியேட்டராக உங்களுக்கு அந்த ஃபீலிங் அது எப்படி வருது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அது நம்ம என்னதான் நம்ம இது பண்ணாலும் இப்போ எடுத்த பாட்டே இன்னும் நல்லா பர்ஃபெக்ட் பண்ணோம்னா நம்ம பண்ணிட்டே இருக்கலாம். இட்ஸ் never ending process, but we need to get freezed in a time. அப்பதான் வேலை முடியும். ஏன்னா இது ஒரு 4-5 பாட்டா இருந்தா பரவாயில்ல, 1330 பாட்டு ஒரு பாட்டுக்கு 3 நாள் ஆனாலும் இட்ஸ் 12+ years ப்ராஜெக்ட். அதனால இதுக்கு அதான் நான் சொன்ன மாதிரி 8 hours வேலை செஞ்சா பார்த்தா 16 hours ஒரு நாளைக்கு வேலை செய்யணும். ஸோ அப்போது மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறோமோ அவ்வளோ. ஸோ அது ஒரு பாயிண்ட்ல இதுக்கு போதும்னு தெரிஞ்சுட்டா அது எல்லாமே அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இந்த ப்ராஜெக்ட்ல நமக்கு பொருளோட இருக்கிறதால அந்த அர்த்தம் புரிஞ்சு பண்றதால அந்த ஃபீல் வருதான பொருளை பார்க்கும்போது குரலுக்கு அது ஃபிட் ஆகுதுன்னு தெரிஞ்சப்போ அங்க நீ ப்ராசஸ் பண்றது. அந்த பொருள் இருக்கிறது வந்து மற்றவங்களுக்கு மட்டும் இல்லாம எங்களுக்குமே ஒரு பிளஸ் தான். ஏன்னா அர்த்தம் தெரிஞ்சு பண்ணும்போது அதை உணர்ந்து பண்ணும்போது நமக்கு அந்த ஃபீல் கரெக்டா இட் ஜஸ்ட் காட் பிளேஸ்ட் அண்ட் இட் ஹேப்பன்ட் இன் த ப்ராசஸ். எவ்ரிதிங் ஃபெல் இன் பிளேஸ். ஸோ இதை உட்காந்து ரொம்ப ப்ராக்டிக்கலா அப்படியே ஒரு ஸ்ட்ரக்சர்டா போறது இல்லாம அப்படியே என்னென்ன கரெக்டா அது நடக்குதுன்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதோட we just went on with that. தேங்க்யூ. என்னோட ரெண்டாவது கொஸ்டின் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க ஆக்சுவலாக உங்களுக்கு 2 லட்சத்துக்கு மேலே அதிகமாக சாம்பிள்ஸ் வந்தது அண்டு கடைசியாக ஃபைனலாக பாடியிருக்கிறது ஒரு 1000க்கும் மேற்பட்ட பாடகர்கள் வந்து பாடி முடிச்சிருக்காங்க. இல்லை நிறைய பேர் புதுசாக பாடியிருக்கவங்களும் இருந்திருப்பாங்க. லைக் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட வாய்ஸே இதுதான் ஃபர்ஸ்ட் அஃபிஷியலாக வெளியில் வருது அப்படிங்கும்போது இந்த இதை கம்போஸ் பண்ணி இதை டைரக்ட் பண்ண உங்கள் 2 பேருக்கும் இப்போது நீங்கள் தான் ஆக்சுவலாக அவங்களை அஃபிஷியலாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்கன்ற மாதிரி இந்த மாதிரி இருக்கிற சிங்கர்ஸில் இப்போ எப்படி அப்பாவுக்கு வந்து உங்களை 2 பேரையும் சின்ன வயசுலேயே பார்த்தோன்னே தோணிடுச்சு இவங்க 2 பேரும் கண்டிப்பாக மியூசிக்கில் தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ ஆஸ் அ டைரக்டர்ஸாக இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அந்த மாதிரி புதுசாக பாடியிருக்க யாராவதுல வந்து உங்களுக்கு இப்போது ஒரு ஹன்ஸ் இருக்கா, லைக் கண்டிப்பாக இவங்க வந்து இதாக வருவாங்க, அவங்க ஏதாவது அந்த மாதிரி டாப்பில் உங்களுக்கு மைண்டில் யாராவது அந்த மாதிரி பாடகர்கள் என்ன குரல் அவங்க பாடியிருக்காங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். நிறைய ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் இருக்காங்க இதுல. இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் மட்டும் இல்லாம ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மியூசிஷியன்ஸ் from age 3 to 94 வரைக்கும் இருக்காங்க. ஸோ in our humble opinion this is the first step towards world peace னே சொல்லலாம். எல்லா ஊர்ல இருந்து பாடி இருக்காங்க, எல்லாரையுமே சமமா நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல பாத்துறாங்க. ஸோ அவங்க ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்றாங்க. பட் ஆஃப்கோர்ஸ் நிறைய பேர் இதுல வந்து எஃபர்ட் போட்டு பாடியிருக்காங்க. வேற ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்க எல்லாம் டைம் போட்டு பாடியிருக்காங்க. எத்தனையோ மெயினா சின்ன பசங்க நிறைய பேர் அவ்வளோ அழகா பாடியிருக்காங்க. இப்போ அந்த 3 வயசு குழந்தை எல்லாம் அவங்களுக்கு என்னன்னு புரியாது, பட் சொன்னதை ரொம்ப அழகா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு எல்லா கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்கிறதால அஃப்கோர்ஸ் we can't predict anything, but we wish well for every one of them. Yes. Thank you so much.